ரியல் லைஃப் டெம்பிள்னு பார்த்துட்டிங்களா? கேம் டெம்பிளில் வந்து டெம்பிளை விட்டு ஓடுறது. நாங்கள் பண்ணது டெம்பிளை நோக்கி ஓடுறது. நிறைய டெம்பிள் போனோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கரெக்டாக ஒரு 5ஆந்தேதி நடக்குது. 5ஆந்தேதி காலைல மலையனூரில் பொங்கலை சாப்பிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ்ஸை போட்டு எங்கள் அக்கா பையன் கூட ஒரு ஜாலியாக விளையாட்டு போனேன். பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஒரே குஜாலமாக இருந்துச்சு. இவனை பொம்மை மாதிரி ஆட்டுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இங்கே ஒரு பெரிய மெமரிஸ் இருக்குது. உடம்பு சரியாமல் ஒரு நாள் படுத்துருந்தேன். ரொம்ப மோசமான நிலமை அன்றைக்கி. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு போல். அது எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து 6ஆந்தேதிக்கு தான் தெரியுது. இது 6ஆந்தேதி தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன். அப்பாடி. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போனேன். கோயிலை பார்த்துட்டு பரவாயில்லையே கூட்டம் இல்லையே சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது 50 ரூபா டிக்கெட்னு. அப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ்லேயே குடுக்குன்னு ஓடி இருந்தோம். ஓடி வந்து ஃப்ரீ டிக்கெட் போனோம். அங்கே போனால் செவுத்தில் போட்ட காசெல்லாம் தூக்கி யாரோ சொல்லி வச்சுருக்காங்க போல். அதை நம்ம தெலுங்கு சேட்டாஸ்லாம் கையை விட்டு நோண்டி இருக்கிறாங்க, ஊக்கப்பட்டு நோண்டி இருக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ சொல்லிட்டு நானும் இந்த இடம்னு சொல்லிட்டு அந்த இடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டி கொடுத்தேன். அப்புறம் நம்மளுக்கு வெளியே வந்ததுக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பீம்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ரூம் புக் பண்ணாங்க. வீட்டில் புக் பண்ணக்கப்புறம் அந்த ரூமை போய் பார்க்குறேன், கண்ணாடி இருந்துச்சு. அதில் போய் ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் தெரிச்சிருந்துச்சி. வேறு ஒன்றும் இல்லை, பேக்லாம் தூக்கிட்டாங்க. அதுதான். அப்புறம் சரி இவ்வளோ பேக் தூக்கிடும்னு சொல்லிட்டு ஒரு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் பன்னீர் ரைஸ்ன்னு சொன்னேன். கோயிலில் போய்விட்டு வந்தால் சாப்பிடக்கூடாதாம்மா சிக்கனு. அப்புறம் எவ்வளோ ப்ரோட்டீன் சொல்லிட்டு கண்ணிலே கணக்கு பண்ணிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா வெளியே சுற்றினேன். செம்மையாக இருந்துச்சு. பக்கத்துலேயே கோயில். ஊர்னாலே ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, பார்ட் 3ல பார்க்கலாம். டாட்டா.